வணக்கம். கும்பராசினியர்களுக்கு மகத்தான புண்ணிய பலன்களை தரும் மாசி மகமான இன்றைய தினத்துல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் செவ்வாயும் சுக்கிரனும், கும்பத்தில் சூரியன், சனி, புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த மாசி மகத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். மாசி மாத மக நட்சத்திர தினத்தன்று கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடினால் பாவங்கள் தொலையும், புண்ணியங்கள் பெருகும். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குரு பகவான் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் நாள் மகாமகமாக கொண்டாடப்படுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்று இத்திருக்குளத்தில் நீராடி புண்ணியம் பெறுகின்றனர். பார்க்கடலை கடைந்த போது கிடைத்த அமிர்தத்தை பெற தேவர்களும் அசுரர்களும் போராட்டம் நிகழ்த்த போது அமிர்த குடத்திலிருந்து அமிர்த துளிகள் தெரித்து சிதறிய 12 இடங்களுக்குள் இத்திருக்குளமும் ஒன்று. மகாமகமாடி, மாமாங்கமாடி, மதுரை கடலாடி, ஸ்ரீரங்கமாடி, திருப்பார்கடலாடி என்ற சொற்றொடர் மகாமக பெருமையை விளக்க வல்லது. கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதா, காவேரி, சிந்து, கோதாவரி, சரயு, தாமிரபரணி ஆகிய புண்ணிய நதிகளிலும் 9 கன்னிகளாக உருமாறி பக்தர்கள் தங்களிடம் விட்டு சென்ற பாவங்களை இந்த மகாமக குளத்தில் நீராடி கழித்து குளக்கரையிலேயே ஆலயமும் கொண்டிருக்கின்றனர். அமிர்த குடத்தை கும்பகரேஸ்வரர் மாற்றிய ஈசன் கிராத மூர்த்தியாக கும்பேஸ்வரர் ஆலயத்தில் அருள்கிறார். சுதை மூர்த்தியாக இவருக்கு விசேஷ நாட்களில் தங்க கவசம் சாத்தப்படுகிறது. நவகன்னியரும் இந்த குளத்தில் நீராடியதால் கன்னியர் தீர்த்தம் என்ற பெயராலும் இத்தீர்த்த குளம் அழைக்கப்படுகிறது. கும்பகோண மகாமகத்தில் இந்த மகாமக குளத்தின் வடக்கில் 7 தீர்த்தங்களிலும் கிழக்கில் 4 தீர்த்தங்களும் நடுவில் அநேக புண்ணிய தீர்த்தங்களும் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மகாமக நன்னாளில் இத்தீர்த்தத்தில் அமிர்தம் கலப்பதாக ஐதீகம் உள்ளதால் இத்தீர்த்தம் அமிர்த சரோதகம் எனவும் அழைக்கப்படுகிறது. இத்திருக்குளம் 15 ஏக்கர் பரப்பளவும் அதன் 4 கரைகளிலும் 16 சிவ சன்னதிகளும் கொண்டு விளங்குகிறது. இத்திருக்குளத்தை சுற்றிலும் பிரம்ம தீட்சை தேசம், முகுந்தேசம், தனேசம், ரிஷபேசம், பானேசம், கோணேசம், பக்தேசம், பைரவேசம், அகதேசம், வினோகேசம், கங்காதரேசம், பிரம்மேசம், தீர்த்தேசம் ஆகிய ஆலயங்கள் உள்ளன. மாசி மகத்தன்று இத்திருக்குளக்கரையில் உள்ள வீரபத்ரனின் ஆலயத்திற்கு கும்பேஸ்வரர் எழுந்தருள்வார். அப்போது வீரபத்ரரே அவருக்கு பூஜை செய்வதாக ஐதீகமும் உள்ளது. அர்ச்சகர் வீரபத்ரர் பிரதிநிதியாக பூஜை செய்கிறார். நவகன்னியருக்கு காவலாக இவர் இருப்பதால் கன்னிகை கங்கை வீரபத்ரர் என இவர் வணங்கப்படுகிறார். இத்திருக்குள மேல்கரையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரம்மஞானபுரேஸ்வரர் ஆலயம் அவிட்ட நட்சத்திர பரிகார தலமாக போற்றப்படுகிறது. இத்தலத்தில் அருகிலும் 2 நதிகளுக்கு முந்திரி பருப்பு, நிலக்கடலை 2ஐயும் சேர்த்து மாலை கட்டி அணிவித்து பிரார்த்தனை செய்தால் நினைத்தவை நிறைவேறும் எனவும் கூறப்படுகிறது. கிருஷ்ணதேவராயர் இத்திருக்குளத்தில் நீராடியதாக செங்கல்பட்டு மாவட்டம் நாகலாபுரம் வேதாரண்ய சுவாமி ஆலய கல்வெட்டில் காணப்படுகிறது. மாசி மகத் தினத்தன்று இத்திருக்குளத்தில் நீராடி விரதமிருந்து எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் ஆண் வாரிசு பிறக்கும் என்பது நம்பிக்கையாகவும் கூறப்படுகிறது. மாசி மகத்தன்று இங்கு நீராடி 9 சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானம் செய்தால் நவ கன்னியர் அருளால் சகல சௌபாக்கியமும் கிடைக்குமாம். மகாமகம் முடிந்து 48 நாட்கள் வரை இக்குளத்தில் நீராடினால் மகாமக ஸ்தானம் செய்த பலன் கிட்டும் என்பது நம்பிக்கையாகவும் கூறப்படுகிறது. மாசி மாதத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் என்ற பூதுரை ஏற்பட்டதே இம்மாசி மகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்ததனால்தான். இம்மாதத்தை தான் மாங்கல்ய மாதம் என அழைத்து புது தாலி சரடு அணிந்து அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சிக்க தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார் மனமான தம்பதியினர். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹயகிரீவரையும் இம்மாதத்தில் பூஜிக்க கல்வியறிவில் சிறந்து விளங்குவர். மாசி மகத்தன்று
மாசி மகத்தன்று திருக்கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை நதி நன்னீரில் நீராட்டுவார்கள். புனித நன்னீர்களில் புனித நதிகளில் நீராடினாலோ அல்லது தங்கள் வீட்டில் குளிக்கும் போது கங்கை, யமுனை, காவேரி, சரஸ்வதி, நர்மதை, துங்கபத்திரை, கருடகங்கா, திரிவேணி சங்கமம், மந்தாகினி, தாமிரபரணி, கர்ணப்பிரயாகை, ருத்ரப்பிரயாகை ஆகிய புண்ணிய நதி தீர்த்தங்களை மனதால் நினைத்து நீராடினாலோ அல்லது மாசிமக வைபவங்களை படித்தாலோ மிக பெரும் புண்ணிய பலன்களை அடைவார்கள். இம்மாதத்தில் நீர்நிலைகளில் புதிய நீரூற்றுகளும் உண்டாகி எடுக்க குறையாத மென்மேலும் பொங்கி பெருகி என்றென்றும் வற்றாத ஜீவ நதியாக பிரவீகரம் என்பது இம்மாசி மாதத்தில்தான். அன்னை பார்வதி தேவி வலம்புரி சங்கு அம்சமாக தோன்றியதும் சிவபெருமான் தனது திருவிளையாடல்களை நிகழ்த்தியதும் இந்த மாதத்தில்தான். இம்மாதத்தில் தான தர்மம் செய்வோருக்கு சிவபெருமானும் திருமாலும் இணைந்து வரங்களை வாரி வழங்கி அருள்வார்கள். மகா பாதகங்களை செய்து அதன் உண்டாகும் பிரம்மஹத்தி தோஷங்களையும் போக்கடிக்கும் 2 ஏகாதசி விரதங்களும் வருவது இந்த மாசி மாதத்தில்தான். காரடையான் நோன்பு, சாவித்திரி விரதமும் வருவது இந்த மாசி மாதத்தில்தான். யந்திரங்களும் மந்திர உபதேசங்களும் பெறவும் சகல சிறந்த மாதம். குலசேகர ஆழ்வார் அவதரித்த மாதமும் இந்த மாசி மாதம்தான். தானத்தில் சிறந்த அன்னதானத்தின் பெருமைகளை சொல்வதும் இந்த மாதம்தான். சுவாமி மலையில் தன் தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன் அதாவது முருகப்பெருமானுடைய வைபவமும் இந்த மாசி மாதத்தில்தான். குரு முனியாகிய அகத்தியர் கடும் தவம் இயற்றி தனது அபிலாஷைகளை நிறைவேற்றி கொண்டதும் இந்த மாதத்தில்தான். இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுமனை குடி புகுதலும் தொன்று தொட்டு வாழையடி வாழையாக பல தலைமுறை சந்ததிகள் அந்த புது வீட்டில் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட மாசி மகமான இன்றைய தினம் கும்பராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு பலமாக இருக்கிறாருங்க. செவ்வாய் உங்களுடைய பொது ஜன தொடர்பை அதிகரிக்கிறாரு. தொழிலில் சீரான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய நாள்ல இடமாற்றங்கள் சிலருக்கு ஏற்பட இருக்குது. இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த இடமாற்றத்தின் காரணமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் நேயர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே வாய்ப்புகள் உருவாக இருக்குதுங்க. குரு பகவான் உங்களுடைய லாபராசியை பார்ப்பதால பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சற்று தாமதம் ஆனாலும் எண்ணங்கள் அனைத்துமே பூர்த்தியாகி விடுங்க. பெண்களால் நன்மை உண்டுங்க. சுப விரயங்கள் உண்டு. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மகமான இன்றைய நாள்ல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க. சகோதரர் வழியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பங்காளிகளுடைய விரோதம் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாள்ல கும்பகோணத்தில் உள்ள மாசி மக குளத்தில் நீராடுவது அல்லது வீட்டிலேயே புனித தீர்த்தங்களை மனதில் நினைத்து நீராடுவதன் மூலமாகவோ எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு.